கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார். நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை பாடப்போகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை பாடி துதித்து நாம் ஒருமித்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளையும் தியானிக்க போகிறோம். இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீங்கள் தந்த நல்ல இந்த பாக்கியமான வேலைக்காக நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். ஆண்டவருடைய மகிமை எல்லா பிள்ளைகளையும் மூடுவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நாம் சங்கீதம் 138 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனை எப்படி ஆராதிக்கணும், எப்படி தேடணும், எப்படி அவரை பின்பற்றணும் என்பதை குறித்து வேதம் அல்லது ஆண்டவர் சில நிபந்தனைகளை நமக்கு வச்சிருக்கிறார். அதில் ஒரு பிரதானமான ஒரு நிபந்தனை தான் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை துதிப்பது, முழு இதயத்தோடு அவரை ஆராதிப்பது, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்களா, ஆண்டவரை தேடுகிற காரியத்தை குறித்தும் ஆண்டவரை ஆராதிக்கிறத குறித்தும் வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்காக தங்களை பூரணமாக அர்ப்பணிப்பதை ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த நாட்களில் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை ஆராதிங்க, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுங்க, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுங்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழுகிற காரியமானாலும், ஜெபிக்கிற காரியமானாலும், கொடுக்கிற காரியமானாலும், ஊழியம் செய்கிற காரியமானாலும், அன்பு கூறுகிற காரியமானாலும், அது எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் நமக்கு ஒரு முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நீங்கள் வாசித்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை கூட நம்ம கை கொள்ளும்போது அதை முழு இருதயத்தோடு கை கொள்ளணும்னு விரும்புகிறார். நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முழுமையாக செலுத்தி கொடுத்து அவரை சேவிக்கிறதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் விரும்புகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் இருதயம் முழுமையாக ஆண்டவருக்காக கொடுத்துருக்கீங்களா? அல்லது கொஞ்சம் இந்த உலகம் சார்ந்தும், கொஞ்சம் தேவனுக்கும் கொஞ்சம் உலகத்துக்கும் நம்முடைய இருதயம் அங்கும் இங்கும் 2 நினைவுகளால் இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் நமக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. நம்முடைய இருதயத்தை முற்றிலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பூரண இருதயத்தோடு பூரண மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவதை எதிர்பார்த்து நம்முடைய ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆதலால் இந்த நாட்களில் நாம் நம்ம இருதயத்தை பூரணமாக ஆண்டவருக்கு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கேட்போம், ஆண்டவரே என் இருதயம் எப்படி இருக்குது? நான் பூரணமாக உங்கள்கிட்ட அன்பு காட்டுறேனா? நான் பூரணமாக உங்கள் கட்டளைகளை கை கொள்கிறேனா? நான் பூரணமாக உங்களை சேவிக்கிறேனா? இல்லைனா எனக்கு பூரணமாக உங்களை சேவிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கும்போது அறகுறையாக இருக்கிற நம்முடைய இருதயத்தை பூரணமாய் அவரை பற்றி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் இருதயம் உங்களை பூரணமாக அன்பு செலுத்தி, பூரணமாக நாங்கள் உங்களை நேசித்து, பூரணமாய் நாங்கள் உண்மை ஆராதித்து, பூரணமாய் நாங்கள் உங்களை தொழுது கொள்ளுகிற விதத்தில் எங்கள் இருதயத்தை எங்கள் தேவன் உருவாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.